Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே நெயில் பாலிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காவும் ஈஸியாவும் இந்த நெயில் பாலிஷை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது செய்யறதுக்காக 2 நெயில் பாலிஷ் பாட்டில் காலியானது எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. காய வச்சு தான் எடுத்து வச்சுக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் தேவைப்படுங்க. நெயில் பாலிஷ் ரிமூவரும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கிளிட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சில்வர் கலர்ல கிளிட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இது எந்த கலர் நீங்க நெயில் பாலிஷ் பண்ணாலுமே இந்த சில்வர் கலர் கிளிட்டர் சூட் ஆகும். இப்போ கிளிட்டர்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பிளைன் நெயில் பாலிஷ் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனும் ஒரு பவுலும் எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்றதுக்காக. ஃபுட் கலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்லேயே ஆரஞ்சு, ரெட், கிரீன் எல்லாமே கிடைக்குது. கிரீன் கலர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. நான் ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேங்க. ஆரஞ்சு கலர் கூட இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறம் உஜாலா சொட்டு நீளம் இருந்ததுன்னா பர்பிள் கலரில் நெயில் பாலிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த நெயில் பாலிஷ் செய்கிறதுக்கு க்ளூ தேவைப்படுங்க. நான் கிளியர் க்ளூ எடுத்து அதை வச்சு தான் இந்த நெயில் பாலிஷ் பண்ண போகிறேன். ப்ரௌன் கலரில் நெயில் பாலிஷ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நெஸ்கஃபே அல்லது ப்ரூ இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஏதாவது பிராண்டில் வாங்கி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கிடச்சிரும். இப்போது நீங்கள் பழைய ஐஷேடோ மேக்கப் கிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து லிப்ஸ்டிக் அப்புறம் ப்ளஷ் ஐஷேடோ இதிலிருந்து உங்களுக்கு பிடிச்சமான கலரை செலக்ட் பண்ணி அதை கூட சேர்த்து கூட நம்ம நெயில் பாலிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கிளியர் க்ளூ சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2-3 டிராப் அளவுக்கு கூட நீங்கள் நீலம் சேர்த்துக்கோங்க. பர்பிள் கலர் ஃபர்ஸ்ட் செய்ய போகிறேங்க. இந்த கலர் உங்களுக்கு எவ்வளவு திக்காக தேவையோ உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இந்த நீலம் சேர்த்துக்கோங்க. நீலம் அல்லது இங்க் பென்னுக்கு நம்ம ஊற்றுவோம் இல்லையா, இங்க் பாட்டிலில் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், பிளாக், ப்ளூ எல்லா கலர்லையும் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த இங்க்கு கூட நீங்கள் எடுத்துட்டு இந்த நெயில் பாலிஷ் பண்ணலாங்க. இப்போது க்ளூ சேர்த்துருக்கோம். 2 டிராப் அளவுக்கு நீலம் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாகவே இந்த சில்வர் கலர் கிளிட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளிட்டர் நம்ம க்ளூவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நெயில் பாலிஷ் போடும்போது அழகாக இருக்கும். நெயில் பாலிஷ் ரிமூவர் எந்த பிராண்டாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து செய்யக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்து செஞ்சீங்கன்னா நெயில் பாலிஷ் நல்லாவே வராது. இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை பாட்டிலில் ஊற்ற போகிறோம். நெயில் பாலிஷ் பாட்டிலில் இது ஊற்றுறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன சைஸில் ஃபில்லர் எடுத்துக்கோங்க. இங்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா பேனால், அந்த மாதிரியான ஒரு இங்க் ஃபில்லர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சைஸில் ஃபனல் கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிடுங்க. நான் ஃபில்லர் தான் எடுத்திருக்கேன். ஃபில்லர் எடுத்துட்டு இந்த பாட்டிலில் ஃபுல்லாக நம்ம ஊற்றி வச்சிடலாம். உங்ககிட்ட பழைய ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கெட்சை உள்ளக்க இருக்கிற ஸ்பாஞ்சை எடுத்துட்டு அதில் ஒரு பக்கமாக நீங்கள் ஒரு 2-3 டிராப் அளவுக்கு தண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்த பக்கம் வழியாக அது கலர் தண்ணியாக வரும். அதாவது பிங்க் கலரில், ரெட் கலரில் இந்த மாதிரி வரும். அந்த தண்ணியை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு கூட நீங்கள் இந்த நெயில் பாலிஷ் ரெடி பண்ணலாங்க. இப்போது எல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். பழைய சிரிஞ்ச் இருக்குது, இன்ஜெக்ஷன் போடுற சிரிஞ்ச் இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே இந்த நெயில் பாலிஷை ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த நெயில் பாலிஷை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். அவ்வளோதாங்க, சிம்பிளான பர்பிள் கலரில் கிளிட்டர் நெயில் பாலிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நான் ரெட் கலர் இங்க் சேர்க்க போகிறேங்க. அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ளூ சேர்த்துருக்கேன். கிளியர் க்ளூ சேர்த்துருக்கேங்க. ஸ்கூல் க்ளூ தான் நான் எடுத்திருக்கேன். இந்த க்ளூ இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒயிட் க்ளூ கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ரெட் கலர் இங்க் சேர்க்குறேங்க. பாட்டிலில் இருக்கிற இங்க் சேர்த்துருக்கேன். ரீஃபில்ல உங்ககிட்ட இங்க் இருக்குது, இந்த ஜெல் பென் மாதிரியான இங்க் இருக்குன்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இங்க் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் இங்க் சேர்த்துருந்தேன், ஆனால் அது எனக்கு நெயில் பாலிஷாக வந்தது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தாங்க கிடச்சிது.
அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. இப்போ இங்க் சேர்த்துட்டு இந்த க்ளூவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மார்க்கர் இருந்ததுன்னா மார்க்கரில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்கெட்சுக்கு செய்கிற மாதிரியே தண்ணி அதில் ஒரு 2 ட்ராப் விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பாஞ்ச் வழியாக கலர் தண்ணி வரும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதே மாதிரி நெயில் பாலிஷ் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் இந்த க்ளூவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் கிளிட்டர் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி தான் சில்வர் கலர் கிளிட்டர் தான் இதுலேயும் நான் சேர்க்க போகிறேன். ப்ளைனாக இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ப்ளைனாகவே நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் கிளிட்டர் சேர்த்துருக்கேன். அதிகமாக கிளிட்டர் சேர்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இல்லை இதை விட கம்மியாக தான் சேர்க்க பிடிக்கும்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நெயில் பாலிஷை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நான் வந்து இங்க் ஃபில்லரில் எடுத்து காலியாக இருந்த இந்த பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் வந்து சிங்கிளாக ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் நெகத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக இல்லை. ஸோ ஒரு 2 அல்லது 3 கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இதில் க்ளூ சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம கையால் எடுத்தாலே இது பிரிஞ்சு வந்துடும். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த நெயில் பாலிஷை உங்கள் விரலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எப்போவுமே நம்ம நெயில் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா என்ன கலர் நெயில் பாலிஷ் போட்டாலும் அதுக்கு மேலே வந்து கிளியர் நெயில் பாலிஷ் போடுவோம். ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அந்த நெயில் பாலிஷ் போடுவோம். அதே மாதிரி தாங்க இந்த நெயில் பாலிஷை வந்து நீங்கள் கையில் போட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து ப்ளைனாக இருக்கிற அந்த நெயில் பாலிஷை நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு சூப்பராக இருக்கும், பிரிஞ்சு வராது. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன், 2வது கோட்டிங்கும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளைனான நெயில் பாலிஷ் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேங்க. ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அடுத்த கோட்டிங் கொடுக்கணும். அது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த கிளியர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பிளைன் நெயில் பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணுறதுனால 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்மளோட நெயில்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், நம்ம போட்டுக்கிற நெயில் பாலிஷ் வந்து சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த நெயில் பாலிஷ் வந்து நம்ம க்ளூ சேர்த்ததுனால ஒருவேளை பிரிஞ்சு வரதா இருந்தால் பிரிஞ்சு வராது. அதுக்காகவும் இந்த கிளியர் நெயில் பாலிஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கையில் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த நெயில் பாலிஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டர் கலர் அப்புறம் வந்து அக்ரலிக் கலர் இந்த மாதிரியான கலர்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இந்த கலர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் எப்பவும் போல் அது உங்களுக்கு பிடிக்கும்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து பர்பிள் கலர் எடுத்து அது என்னோடய பாப்பாவுக்கு போட்டு விட்ருக்கேன். இதுவும் டபுள் கோட்டிங் கொடுத்துக்கிறேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவளுக்கு வந்து பர்பிள் கலர் பிடிக்கும், அதனால அந்த நீலம் சேர்த்துருந்தேன். இல்லைன்னா நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் சேர்க்குறதா இருந்தேன். நீலம் அந்த பர்பிள் கலர் அவளுக்கு பிடிச்சதுனால நான் இந்த கலர் சேர்த்தேன். உங்களுக்கு வந்து இந்த நீலம் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்கப்பா, இல்லாட்டினா நீங்கள் வந்து ஃபுட் கலரே சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர், போஸ்டர் கலர், வாட்டர் கலர், ஸ்கெட்சு எதை வேணால் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இந்த கலராக சாந்து போட்டு இருக்கும் தெரியுங்களாங்க, ஒரு 12 கலர் சேர்த்தாப்புல ஒரு சாந்து போட்டு டப்பா மொத்தமாக இருக்கும். அதில் இருக்கிற சாந்து போட்டு சேர்த்து கூட நம்ம இந்த நெயில் பாலிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நெயில் பாலிஷை ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.